இந்த நாளிலே நம்முடைய உள்ளம் மகிழும்படி, மனதெல்லாம் கொள்ளை கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு செய்த சில விசேஷங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். என்னோடு கூட 1 பேதுருவின் புத்தகம், 1 பேதுருவுக்கு பவுல் எழுதின முதலாவது நிருபம், சிதறிப்போன யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறின அகதிகளாக சில நாடுகளிலே அலைந்து திரிகின்ற புதிய விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதின முதலாம் கடிதம் 1ஆம் அதிகாரம் 20-21 கவனிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். என் கவனத்தை பிடிச்சு ஈர்த்த ஒரு வார்த்தை உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கு. பார்த்தீங்களா? 20 உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். என் மனசில் ஒரு சந்தோஷம். நான் நோவா காலத்தில் இல்லையே, பிறக்கலையே, அதுக்காக சந்தோஷப்படுறேன். ஆபிரகாமுடைய நாட்களில் நான் இல்லை, இஸ்ரவேலில் ஒரு சந்ததியாக நான் இல்லை, இந்த காலத்தில் நான் பிறந்திருக்கிறேனே, நான் இருக்கிறேனே, எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்காக வெளிப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நான் ரொம்ப நேரம் நினச்சி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்தேன். இந்த வசனம் 2 வசனமும் நம்முடைய கவனமாக இருக்க போகிறது. எப்போ வெளிப்பட்டார்? இந்த கடைசி காலத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே குறிக்கப்பட்டவராயிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து தெய்வம் மனிதனாக இந்த பூமியில் அவதரிக்கணும் என்பது ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு சடனா திடீரென்று ஆண்டவருடைய மனசில் தோன்றின ஒரு திட்டம் கிடையாது. ஐயோ இப்படி ஆகிப்போயிடுச்சே, என் பிள்ளைகள் இப்படி தப்பு பண்ணிட்டாங்களே, அப்போது நான் ஒரு மாற்று வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி சடனாக அவர் நினச்ச ஒரு மனதில் கொண்டு வந்த ஒரு திட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரணுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. திடீரென்று இப்படி ஆயிடுச்சு, அதனால் அவர் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்ததோ ஒரு விபத்து கிடையாது. இது உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டமிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்போ வரணும், எந்த ஊரில் வரணும், யார் வயிற்றில் பிறக்கணும், அவர் எங்கே ஊழியம் செய்யணும், ஏசாயா தீர்க்கதரிசி முதலே சொல்லிடுறார். என்ன சொல்றாரு? இருளில் கிடந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது, மரண இருளில் இருந்தவர்களுக்கு அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். எங்க? கலிலேயா பகுதியில், அந்த கலிலேயா கடலை சுற்றி இருந்த அந்த பிராந்தியங்கள், கப்பர்நகும் அந்த பகுதிக்கெல்லாம் போனார். இப்படி சீரு, சீதோன் இந்த பட்டணங்களுக்கெல்லாம் போறார். மரண இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கேருந்து தான் ஒரு 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். எருசலேமில் இருந்து இல்லை, அவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க, அதை வழக்கமான தொழிலாக கொண்டவங்க. அப்போ அந்த வடக்கு பகுதியில் அவர் நாசரேத்தில் தான் இருக்கணும், நசரேயன் என்னப்படுவார். அந்த வடக்கு பகுதியில், அந்த கலிலேயா பிராந்தியத்தினுடைய வடக்கு பகுதியில் இருந்த மக்களிலிருந்து சீஷர்களை தேர்வு செய்து பெரும்பகுதியான ஊழியம் அங்கே தான் செய்தார். அப்பப்போ வந்து போனார், பண்டிகைக்கு வந்து போனார், சில முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து போனார். எல்லாமே 3 பண்டிகைகளுக்கு இயேசு வந்திருக்கிறார். அதை வச்சு தான் அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார் என்பதை திட்டமிட முடிகிறது. ஆண்டவருடைய திட்டம் இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் எருசலேமுக்கு புறம்பே கொலை செய்யப்படணும். அவரை இந்த அரிமத்தேயா யோசேப்பினுடைய கல்லறையில் வைப்பாங்க.
அந்த பேர் சொல்லலை, ஆனால் ஐஸ்வர்யவானோடு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய தாடி முடியை பிடிச்சு இழுப்பாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரியும். அவரை கன்னத்தில் ஓங்கி அறைவாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டமிடப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொள்வாங்க, கிழிக்க மாட்டாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டமிடப்பட்டது. அவரை வாரில் முதுகில் அடிப்பாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டமிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 22வது சங்கீதத்தில் ஐயோ அவருடைய பாடு மரணங்களை பற்றி என்ன அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் தாவீது எழுதுகிறார். 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏசாயா எழுதுகிறார். ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீகா எழுதுகிறார். உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும்னு 400 வருஷத்துக்கு முன்னாடி மல்கியா எழுதுகிறார். சகலமும் திட்டமிடப்பட்டது. அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்புவார். உலக தோற்றத்துக்கு மேலே திட்டமிடப்பட்டது. ஆனா எப்போ வந்தாரு? உங்களுக்காக, நமக்காக. எப்போ வந்தார்? இப்போ வந்தாருங்க. எப்போ? கடைசி காலத்தில். கடைசி காலத்தில் வந்தார். எப்போங்க கடைசி காலம்? கடைசி காலம் எப்போ? ஒருத்தர் சொல்றாரு, யோவேல் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாருல, கடைசி காலம். அப்போ கடைசி காலம் எப்போ அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே எழுதியிருக்குது. எது கடைசி காலம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயர் அதை எழுதுனது யாருன்னு தெரியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை, கடிதத்தை எழுதினவர் யாரு அப்படின்னு உறுதியாக சொல்லவே முடியலை. பவுலுடைய வழக்கமான பாணி அதில் இல்லை. அதனால் பவுல் தான் எழுதினார்னு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியலை. அவர் என்ன எழுதுறாரு? எபிரேயர் 1:2 பாருங்க. பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ ஆதாமிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு பங்கா வகை வகையா கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே வந்தார். தீர்க்கதரிசிகள் மூலமா நிறைய பேர்கிட்ட பேசினாரு. ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க, கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி நாட்களில் தமது குமாரன் மூலமாய் திருமுலம் பற்றினார். அதனுடைய முழு ஒரு வெளிச்சம், முழு வெளிப்பாடு இயேசுவின் மூலமாக கடைசி நாட்களில் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ எது கடைசி நாள்? இயேசு எப்போ இந்த பூமியில் மனிதன் அவதரித்தாரோ கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் கடைசி காலம் ஆரம்பிச்சது. இப்போ அப்படியான கடைசி காலம் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இது கடைசி காலம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் உள்ள காலத்தை மனசாட்சியின் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. மனசாட்சியின் காலம். மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் உள்ள காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், சட்டதிட்டத்தின் காலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இதுவரைக்கும் ஆச்சே, அவர் திரும்ப ரகசியமாய் நம்மை சேர்த்து கொள்ள வருகிற வரைக்கும் உள்ள காலம் கடைசி காலம். இதுதான் கிருபையின் காலம். இது சபைக்கான காலம். இந்த கடைசி நாட்களில் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்போ அவதரித்தாரோ மனுஷனா, அதான் கடைசி காலம். 9வது அதிகாரம் அதே எபிரேயர் 26வது வசனம் 9:26. அப்படி இருந்ததினால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே, அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஒரே தரமா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பல அவதாரம் இல்லைங்க, பல அவதாரம் கிடையாது. ஒரே ஒரு முறை அவர் அவதரித்தார். நம்மை போல மனுஷராக வந்தார். நம்மில் ஒருவரை போல் இருந்தார். நம்மில் ஒருவரை போல. சகேவுக்கு என்ன அதிர்ச்சி தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கலாம். அவர் அங்கே செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காரு. இங்கே 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் கொடுத்துருக்கிறாரு. இங்கே பாடையில் கொண்டு போனவனை வாலிபனே எழுந்துருன்னு சொன்ன உடனே அவன் எழுந்திருந்தான். பிறவி குருடனுடைய கண்களை திறந்திருக்கிறாரு. முடவரை நடக்க செய்திருக்கிறாரு. குஷ்டரோகியை சோமாக்கி இருக்கிறாரு. எப்படி இருப்பார் அவரு?
ஆனால் அவர் பார்த்தது என்ன தெரியுமா? அவர் நம்மில் ஒருவரை போல சராசரி மனுஷனாக நிற்கிறார். அவர் ரொம்ப உயரமா, பயங்கரமான ஜைஜாண்டிக்கான ஒரு ஃபிகரா பயங்கரமாக இருப்பார்னு பார்த்தா, அவரை கூட்டத்தின் நடுவில் எட்டி எட்டி பார்த்தாலும் அவரை பார்க்க முடியலை. சராசரி மனுஷனுடைய உயரத்தில் இருந்ததுனால அவன் முடிவெடுத்தான், போய் மேலே போய் ஒரு மரத்தில் உட்காந்து பார்க்கலாமா அவரை. அப்போ தான் தெரியுது, சராசரி மனிதனை போல் இருக்கிறார். அவர் நம்மை போல மனுஷ ரூபத்தில் வந்தார். அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அடிமையின் ரூபம்னா ஒரு வேலைக்காரனுடைய தோற்றத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் தன்னுடைய உடுத்திருந்த அங்கியை கழட்டி வச்சுட்டு ஒரு டவலை எடுத்து கட்டி அந்த டவலினுடைய ஓரத்தினால சீஷர்களுடைய கால்களை கழுவுறார். இந்த மனுஷ ரூபத்தில் வந்தவர், அடிமையின் ரூபத்தை எடுத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் தான் என்னுடைய ஆண்டவர். நான் எஜமான்னு சொல்றீங்களே, அப்படியானா நான் செய்தது போல நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவுங்கள்னு சொன்னார். என்ன முன்மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அவர் வந்தது தாங்க கடைசி காலம். இந்த இருக்கு, இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எப்போ? காலம் நிறைவேறியது. கலாத்தியர் 4:4 எழுதியிருக்குது, காலம் நிறைவேறின போது. என்ன காலம் நிறைவேறணும்? எங்க சுவிசேஷம் வேகமாக போகிறதுக்கு ரோடுகள் வேணும். காலம் நிறைவேறின போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் 4000 வருஷம் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறதுக்காக காத்திருந்தார். ரோம சாம்ராஜ்யம் வந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பழமொழி, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். உலகம் முழுவதும் ரோடுகள் தயார் செய்யப்பட்டது சுவிசேஷம் வேகமாக பரவுறதுக்கு. கப்பல் போக்குவரத்து அதிகரித்தது. உலகம் முழுவதும் பொது மொழி வந்ததுங்க. இப்போ தான் ஆங்கிலம், அதுக்கு முன்னாடி கிரேக்க மொழி. சுவிசேஷம் வேகமாய் பரவுவதற்கு வசதியாக இருந்தது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தார். கடைசி காலத்தில் அவர் வந்தார். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் கடைசி காலம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் இப்போது நிறைய சேர்க்குறீங்க, நிறைய பணத்தை சேர்க்குறீங்க, வீட்டுக்கு மேலே வீடு சேர்க்குறீங்க, சொத்துக்கு மேலே சொத்து சேர்க்குறீங்க. தெரியுமா, இது உங்களை மாம்சம், உங்கள் மாம்சத்தை இது கடைசி நாளில் தின்னு போடும். 2:5 பாருங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழித்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவையுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. யாக்கோப்பு சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. எது கடைசி நாள்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்த இந்த கடைசி நாள். இதுதான் கடைசி நாள். கடைசி நாளில் போய் நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இன்னும் சில நாள் தான் இருக்குது, உலகம் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா என்ன செய்வ? நீ என்ன செய்வ? கடைசி நேரத்தில் என்ன செய்வீங்க? அதை மட்டும் செய்யுங்க. ஆத்மா மேல அக்கறைப்படுங்க, ஆத்மாவை பாதுகாக்க முயற்சி எடுங்க. ஏதாவது அக்னியிலிருந்து தப்பிக்க முடியுமா பிடுங்கிறதுக்கு பாருங்க. பற்றி எரிய போகுது எல்லாம். ஏதாகிலும் காப்பாற்றக்கூடியதை மட்டும் காப்பாற்ற பாருங்க. நம்ம லோத்தையும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் செய்ததை செய்யாதீங்க. ஊரே பற்றி எரிய போகுது, சீக்கிரம் இதை விட்டு போ அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க அம்மியை எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்சல் பண்ணுறாங்க, அம்மிக்கல்ல எடுத்து வைக்கிறாங்க, உலக்கை எடுத்து வைக்கிறாங்க, அவங்க பண்ட பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் நகையங்க வச்சோம் பணம் எங்கே வச்சோன்னு மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, விடிய சொல்லியும் விடிஞ்சே போச்சு, இன்னும் பேக் பண்ணி முடிக்கலை. இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஐயோ இதை விட்டுட்டோமே, அதை எடுக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி இதிலிருந்து 4 தூக்க முடிய மாட்டேங்குது. இதில் 4 எடுத்து போட, இன்னும் 2 சேர்த்து போட, விடிஞ்சே போச்சு. என்ன நடந்துச்சு? வெறும் கையோட 4 பேரும் 2 பேர் சேர்ந்து இழுத்துட்டு போய் வெளியே விட்டாங்க. ஆளுக்கு 2 பேரை தேவதூதர்கள் பிடிச்சு இழுத்துட்டு போய் வெளியே விட்டாங்க. கடைசி நேரத்தில் என்னத்தை எடுக்கணும்?
உன் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொன்னா கேட்டாங்களா? இதைத்தான் பார்த்து அவரும் அதிர்ச்சி அடைகிறாரு. கடைசி நாளில் இருக்கிறீங்க, நீங்கள் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க? உன் ஆத்துமா ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ. லைஃப் இட்டர்னல், ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அதை பார்த்து ஓடு. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு, வேண்டான்னு சொல்லலை, அனுபவிக்கிறது கொடுக்குறாரு, அனுபவிச்சுக்கிடுங்க. மனதை இது மேலே இருத்தாதீங்க. உங்கள் மனசு பரலோகத்தில் இருக்கணும், உங்கள் பொக்கிஷம் மேலே இருக்கணும். அங்கே தான் இதயம் இருக்க முடியும். இயேசு தான் பொக்கிஷம். இழக்கக்கூடாத நம்முடைய பந்தய பொருள் இயேசு தான். அவரை கண்ணு வச்சு அவரையே நோக்கி ஓடணும், அவரை தான் இழக்கக்கூடாது. கடைசி நாளில் பொக்கிஷங்களை சேர்த்தீங்களே, அதிர்ச்சி அடைகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இந்த கடைசி நாளில் நிறைய பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் 3:3 கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, நிறைய பேர் சுய இச்சைகளின்படியே நடப்பாங்களாம் கடைசி காலங்களில். பரியாசக்காரர், இயேசுவின் பெயரை சொல்கிறவங்க, பைபிள் எடுத்து போதிக்கிறவங்க, அவங்களுடைய சுய இச்சைகளின்படி நடந்து நிறைய பேருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவாங்க. வஞ்சனையான போதனைகள்னால தந்திரமாக பிடிப்பாங்க. பண ஆசையினால, பொருளாசையினால எல்லாரையும் மயக்கிடுவாங்க. தீர்க்கதரிசி வர்றாரு, தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, இப்போ உங்கள் பையை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், இப்போமே ஐயோ நிறைய காசு வந்திருக்கும். எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு காசு வேணும்? உங்கள் பர்ஸில் காசு நிறைய எத்தனை பேருக்கு வேணும்? கை வைத்துறாங்க. உடனே வந்திருக்குதா பாருங்க, இப்போ பாருங்க, விசுவாசத்தில் பாருங்க. ஒரு கோமாளி ஓடி வந்து, ஆமாம் எனக்கு நிறையா சேர்ந்துருக்குது, நான் வெறும் 100 ரூபாயோட வந்தேன், இப்போ ஒரு கட்டு 100 ரூபாய் இருக்குது. கடைசி நாட்களில் பரியாசக்கார் நிறைய தோன்றுவாங்க. அவங்க தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடப்பாங்க. எது வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் கைவிட மாட்டார்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாரு, கடைசி நாள் இதாங்க. கடைசி நாள் சொல்றாரு, இந்த கடைசி காலங்களில் இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் இருக்கிறது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய நமக்காக கடைசி காலத்தில் இயேசு வெளிப்பட்டாரே. எனக்காகவா? உங்களுக்காக. அந்த வார்த்தையை பாருங்க, உங்களுக்காகத்தானா? ஆமா, உங்களுக்காக. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஏன் ஆபிரகாமுக்காக இல்லையா? இந்த மற்ற நிறைய பேர் இருந்தாங்களே, தாவீதினுடைய நாட்களில் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள், அவங்களுக்காக எல்லாம் இல்லை, உங்களுக்காகவா? இதை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இது அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஏற்கனவே பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொன்னதை நாம் ஒருவேளை படிச்சிருப்போம். பாருங்க, 11வது வசனம், 1வது அதிகாரத்திலேயே 11வது வசனம், 9வது வசனத்திலிருந்து 9லேருந்தே வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, உங்களுக்காக இயேசு வெளிப்பட்டது யாருக்காக? இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற உங்களுக்காக, நமக்காக. அது என்ன இருக்குது? உங்களுக்கு உண்டான கிருபை. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார்ல, மாம்சத்தில் அவதரித்தார்ல, இது உங்களுக்காகத்தான். இந்த உங்களுக்கு இந்த தெய்வீக வெளிச்சம், வெளிப்பாடு, தேவனை பார்க்க முடியாத தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பார்க்கக்கூடிய விதத்தில். உங்களுக்காக இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். நிறைய பரிசோதனை பண்ணாங்க, ஆரண்டி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியலை. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவருக்கு பின்வரும் மகிமை பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்.
யாருன்னே தெரியாது, நமக்கு என்னன்னே தெரியாது, நம்ம தள்ளப்பட்டவங்க, நம்ம புறஜாதிகள். அவருடைய நாமத்தை என்னன்னே தெரியாது. அவரை அறியாதவர்களாலே அவர் ஆராதிக்கப்பட்டார். அவரை தேடாதவர்களாலே அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். யாரோ எவரோ புறஜாதிகளில் இஸ்ரவேல் சந்ததி அல்ல. ஆனால் நமக்கு கிடைத்த கிருபையை பாருங்க. இந்த மண்ணுக்குரிய மக்கள் அநேகர் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய இந்த மகிமை அநேக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அநேகர் பிரஜாதிகளில் இந்த பரலோக பாக்கியத்துக்கு, இந்த நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக மாறுகின்ற இந்த மகிமை, அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்து பார்த்தாங்க. எட்டவே இல்லை அவங்களுக்கு. எத்தனை ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு யாரு? எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல், தானியேல். தங்கள் நிமித்தம் அல்ல, அவர்களால் அல்ல, நமது நிமித்தமே பாருங்க, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஆஹா, நம்ம காலத்தில் இல்லை, இது இன்னும் காலம் போகும் போல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு இந்த தானியேல் கிட்ட, இப்போ நான் சொன்னதையெல்லாம் நீ முத்திரை போட்டு வை. இது ஒருத்தருக்கும் புரியாது. மனுஷன் எழுப்பி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவான், அங்கே இங்கேயும் ஓடி திரிவான், ஒருத்தனுக்கு இது புரியாது. இது நேரம் வரும், அப்பொழுது அதை விளங்க செய்வேன். பவுலுக்கு கர்த்தர் இந்த மகிமையான ரகசியத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்றார். நான் மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே எனக்கு இதை வெளிப்படுத்தினார். இந்த ரகசியம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகின்ற இந்த ரகசியம், அவர்களில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ரகசியம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். சொல்றாரு, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியத்தை பார்த்தீங்களா? இது பெரிய புண்ணியம். நம்ம புண்ணியம் பெற்றவர்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. 7வது வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். ஹலோ, இங்க பாத்தீங்களா? உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவஞானத்தை பேசுகிறோம். நமக்கு புரிஞ்ச மாதிரி சுவிசேஷம் அல்லது தேவனுடைய வசனம் வேற யாருக்குமே புரிஞ்சது கிடையாது. நமக்கு முன்னிருந்த எந்த தீர்க்கதரிசிக்கும் புரிஞ்சுக்கல, எந்த தேவ மனிதர்களுக்கும் புரியல. ஆனால் நமக்கு புரியுது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தமாக நடந்தது. நம்முடைய எச்சரிப்புக்காக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க வெறும் பலவிதமான சட்டதிட்டங்களையும் ஆண்டவர் சொன்னதை தான் புரிஞ்சாங்க. அவங்களுக்கு அதனுடைய ரகசியங்கள் புரியவே இல்லை. ஆனால் நமக்கு இது புரிஞ்சிருக்குதே. ஆக உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இந்த ரகசியமான தேவஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. எவ்வளோ ஞானிகளாக இருந்தவங்க, எவ்வளோ அறிவாளிகளாக இருந்தவங்க, எவ்வளோ தத்துவ ஞானிகளாக வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு கூட இது புரியலை. அறிந்தார்களே, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குமே, ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே, அவங்களுக்கு புரியலை. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்புற வரைக்கும் வாழ்ந்த ஜனங்களுக்கு புரியலைங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு உருவான நமக்கு இது புரிகிற மாதிரி எவருக்குமே புரிஞ்சது கிடையாது. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. பிரபுக்கள்னு இங்கே போட்டிருக்கிறது பணக்காரங்கன்னு நினைக்காதீங்க. அறிவுள்ளவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, புத்திசாலிகளுக்கு, ரொம்ப திறமை உள்ளவர்களுக்கு புரியலை.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோற்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குதே. நமக்காகவா? எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் இன்னைக்கு. நமக்கு இதை ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம பாக்கியம் பெற்றவர்கள், கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா நமக்காக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆவியானவரை கொண்டு இந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக நாம் பாக்கியம் பெற்றவங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் மத்தேயு 13 இயேசு கிறிஸ்துவே இதை சொல்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை சொல்கிறாரு. அதில் 13 8 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஓமைன்னா நடைமுறையில் நாம் கையாளக்கூடிய நமக்கு பழக்கமான நிகழ்வுகளிலிருந்து பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்கிறதுக்கு தான் பேர் உவமை. புளிச்ச மாவு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே. புளிச்ச மாவை எடுத்து கொஞ்சம் ஈஸ்ட் எடுத்து போட்டோம்னா அது இருக்கிறத உப்பு பண்ணிடும். கொஞ்சம் பாலில் கொஞ்சம் கெட்டி தயிரை விட்டிங்கன்னா அதுவும் தயிராயிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் அதை வச்சு தான் பரலோகராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்கிறாரு. கடுகு விதை எல்லாருக்கும் தானே தெரியும். நம்ம என்னைக்கும் கையாளுறது தானே. அதிலிருந்து ஒரு ரகசியத்தை இயேசுராஜா சொல்கிறாங்க. அதுதான் பரலோகராஜ்யத்தின் ரகசியம். அன்றாடம் நம்ம கையாளக்கூடிய நமக்கு அறிமுகமான விஷயங்கள் இருந்து பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு அறிவிக்கிறாரே. இயேசு அதை சொல்லிகிட்டே வந்தார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை அள்ளி வீசினா, சில விதை போய் பாதையில் விழுந்துருச்சு, பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போயிடுச்சு. சில விதை கற்பாறையான நடங்களில் நிலத்தில் விழுந்துருச்சு. உள்ள கல் இருக்கிறது தெரியலை, மேலோட்டமாக மண் இருந்தது. விழுந்த உடனே அது முளைச்சிது. அப்புறம் பார்த்தா கூறுகட்டு போச்சு, முளைக்கலை, வேறு இல்லை, ஈரம் இல்லை, வெயில் வேகம் அடிச்சது, காஞ்சே போச்சு. இன்னும் கொஞ்சம் விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு, வளர்ந்துச்சு. ஆனால் முள் வேகமாக வளர்ந்து அதை மூச்சு திணற அடிக்க வச்சிருச்சு. அதுவும் விளறி செத்து போச்சு. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 30. அதுலேயும் பாருங்கள், அப்படி ஒரு ரகம் இருக்குது. 30 கொடுக்குற ரகம் இருக்குது, 60 கொடுக்குற ரகம் இருக்குது, 100 கொடுக்குற ரகம் இருக்குது. சர்ச்சில் எப்படி விதவிதமான விசுவாசிகள் இல்லையா? வினோதமான விசுவாசிகள். விசுவாசி என்ற ஒரு கூட்டத்தில் வினோத ஜந்துக்கள் பல உண்டு. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாரா இயேசு கிறிஸ்து? எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இதை கேட்ட உடனே சூப்பராக இருந்துச்சப்பா, 8 கதை சொன்னார். நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக பேசினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னடா எப்பவும் ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறவர், வெளுன்னு விழுக்கிறவர், இன்னைக்கு கதையாக சொல்லி நல்லா உசுப்பேத்தினார். ஜாலியாக இருந்துச்சு. ஒவ்வொரு கதையும் சொல்ல சொல்ல கைதட்டி இயேசுநாதருக்கு பாராட்டு. கதையெல்லாம் முடிஞ்சோடனே அவ்வளோதான் கதைன்னு சொன்னாரா? துண்டை உதறி தோளில் போட்டு, இயேசுநாதரே பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். எப்போ அடுத்து எங்கே வச்சுருக்கீங்க கான்ஃபரன்ஸு? எங்கே கூட்டம்? அது அந்த காட்டுக்குள்ளையா? 10 ஏக்கர் இடத்த சுத்தம் பண்ணி அங்கே தானே? அடுத்து வந்துடுறோம். இங்கேருந்து பஸ் பிடிச்சி பிரியாணி கொடுப்பீங்கல்ல, 100 ரூபா கொடுப்பீங்கல்ல, அடுத்து வந்துடுறோன்னு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இயேசுனுடைய உள்ளம் வெகுவாக துக்கப்பட்டது அவங்க போகிறத பார்த்து. ரொம்ப வேதனையோடு உட்காந்துருந்தார். இந்த சீஷர்கள் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்காங்க, அவங்க போக முடியாதுல்ல, அவங்க உட்காந்துருக்குறாங்க. என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது இயேசுநாதர் என்ன சொன்னார் பாருங்கள். இந்த ஜனங்கள் 15வது வசனம் 13 மத்தேயு 13 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டார். இந்த 12 பேர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, இயேசுநாதர் ரொம்ப துக்கப்படுறாரு போல இருக்குது. சரி, அதில் ஒருத்தருக்கு விவரம் வந்துருச்சு.
சரி இயேசுநாதரே, எங்களுக்கு அந்த இதை விளக்கி சொல்லுங்களேன், அந்த கதையினுடைய அர்த்தம் என்ன விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது இயேசுராஜா சொல்கிறாரு, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் 16 உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பார்த்தீங்களா, உங்களுக்கு காண்கிற கண்ணு கேட்குற காது இருக்கா, பாக்கியம் உள்ளவர்கள். இந்த கடைசி காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகளும் 17 நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை அழகாக சொல்லி கொடுத்தாருங்க. இயேசுநாதருடைய இதயத்தை பார்த்தீங்களா, அவருடைய இதயம் எவ்வளோ ஏக்கமாக இருக்குது. ஆண்டவர் ஒரு நேரத்தில் ரொம்ப களி கூர்ந்தார், தானா துள்ளி குதித்து சந்தோஷமாக ஆடி பாடுறார், மகிழ்ச்சியில் திளைக்கிறார். என்ன இப்படி அவரா ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கிறார் போகிற வழியிலன்னு பார்த்தா, ஆண்டவரே நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்குமை வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொல்லி பாராட்டுறார், சந்தோஷப்படுறாரு. சீஷர்கள் இதை கண்டாங்க, எடா அவரா சந்தோஷப்படுறாரு, அவரா பேசுகிறாரு. உங்களுக்கு காண்கிற கண்ணு கேட்கிற காது ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா இந்த கடைசி நாட்களில் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் காண்பிக்கிறத பார்ப்போம், அவர் சொல்கிறத கேட்போம். இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓட மாட்டோம். இந்த உலகம் தரக்கூடிய பரிசுகள் பொருட்கள் அது பின்னாடி நம்முடைய மனசை அலபாய விட மாட்டோம். மேலானவைகளை நம்ம நாடி தேடுவோம். மேலானவைகள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடி தேடுங்கள். கடைசி நாளுங்க, இந்த கடைசி நாளில் தேவன் நமக்காக வந்திருக்கிறார், நாம் கொடுத்து வச்சவங்க. அப்படியானா நமக்கு எவ்வளோ பொறுப்பும் இருக்குதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இல்லை? எபிரேயர்களது நிருபம் ஒரு பெரிய பகுதியே இருக்குதுங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 39-40 பாருங்கள். 39-40, எபிரேயர் 11:39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். யாரு யாரு? நோவா, ஏனோக்கு, அப்புறம் வரிசையா சொல்லியிருக்க ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, நிறைய அப்படி படிப்படியா சொல்லிட்டே வர்றாங்களே நிறைய பேர். யாக்கோப்பு, யோசேப்பு, நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கு. நிறைய பேரை வரிசையாக சொல்லிருக்கு. மோசே, அப்புறம் சிம்சோன், பாராக், நிறைய பேரை பற்றி வெளியிருக்கு. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இவர்கள் எல்லாரும் இங்கே மேலே சொல்லப்பட்டாங்கள பேர் பேரா பட்டியல் போடப்பட்டவங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். என்னங்க வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம் பெற்றதை அடையாமல் போனாங்க? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அந்த நித்திய ஜீவன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் அறிவதே நித்திய ஜீவன். இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தை, இழந்து போன ஜீவ விருட்சத்தை அவங்களால சாப்பிடவே முடியலை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இந்த ஜீவ விருட்சத்தை நீங்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் புசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எவ்வளோ பாக்கியம் பெற்ற அநேக தேவ மனிதர்கள், நம்மளை விட நிறைய சாதனைகளை சாதித்தவங்க. ஆபிரகாம் மாதிரியா நமக்கு விசுவாசம், யோப மாதிரியா நமக்கு பொறுமை, ஏனோக்கு மாதிரியா நம்ம தடையில்லா அறுபடாத உறவுல தேவனோட வாழ்ந்துட்டோம். தானியேலை போலையா ஜெப வாழ்க்கை பரிசுத்தம் இல்லையே. நம்ம அவங்கள விட ஒன்றும் பக்கத்திலே போக முடியாது. ஆனால் அவர்களை விட நாம் பாக்கியம் பெற்றவங்க. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனாங்க. அவர்கள் 40 நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த கடைசி நாளில் வெளிப்பட்டார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பாக்கியத்தை பார்த்தீங்களா? பெரிய பாக்கியம் இந்த இயேசு கிறிஸ்து மூலமா
எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நம்ம சொந்தக்காரங்கள் ஆயிட்டோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அநேகமாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான வசனமாக இருக்கலாம். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நம்ம எப்போ பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். முந்தி இருந்தவங்களுக்கு பரலோகம் போகிறதுக்கு வழியே இல்லை, வாசல் திறக்கப்படல. ஆனால் 14வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்போது பிலிப்பு கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு தெரில, அங்கே வரணும்னா அதுக்கு வழியும் தெரியலை, கொஞ்சம் சொல்லுவீங்களா, எங்கே இருக்கு வழி? அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். உங்களுக்கு எனக்கும் இருக்கிற ஸ்லாக்கியத்தை பார்த்தீங்களா? நம்மை அல்லாமல் அவர்களால் பூரணப்படப்பட முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய இயேசு இல்லை. அவங்களுக்கு அந்த திறக்கப்பட்ட ஹோலி ஹைவே, பெரிய ஸ்ட்ரெயிட் ஹைவே, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் திறக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? என்னானாலும் நம்மளை விட கொஞ்சம் தரம் குறைஞ்சவங்களாக இருக்கிறாங்களே, அவங்க எவ்வளோ பெரிய சாதனைகள் செய்தவங்க, ஆனால் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் எடுக்க முடியலை பழைய ஏற்பாட்டில். ஆனால் நமக்கு இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமை நமக்கு இருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரராயிருந்தால் அவருடைய சொத்துக்கு நாம் சொந்தக்காரங்களாக மாறிவிடுகிறோம், சுதந்திரராக மாறிவிடுகிறோம். எவ்வளோ உரிமை உள்ளவர்களாக நம்ம மாறுறோம். நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், போனார், செஞ்சார், சாதனை செஞ்சாங்க, போயிட்டாரு. எல்லாம் தற்காலிகம்தான். அவர் வருவார், திடீர்னு எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவார், சில காட்சிகளை கொடுப்பார், வார்த்தைகளை கொடுப்பார், அவ்வளோதான், போயிட்டாரு. ஆனால் நமக்கோ எப்பொழுதும் என்றைக்கும் நம்முடனே தங்கியிருக்கும்படியாக தம்முடைய ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூமியில் அநேகரோட பேசினார், போதித்தார், காட்சிகளை கொடுத்தார், நிரூபித்தார் அவர் உயிரோடு இருக்கிறத, உயிரோடு எழுந்ததை. அதுக்கு பிறகு எல்லாரையும் கொண்டு போய் அந்த ஒலிவ மலையில் நிறுத்தி சொன்னார், நான் இப்போ போகிறேன், நீங்கள் உலகின் கடைசி பரியந்தம் போய் சாட்சியாருங்க, நான் உபதேசித்ததெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே வானத்தை அண்ணாந்து ஏக்கத்தோட வேதனையோட துக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு 2 தேவதூதர்கள் வந்து சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னதை செய்யுங்க. இந்த இயேசு எப்படி போனாரோ அதே இயேசு அப்படியே வருவார், மேகங்கள் மேல் திரும்ப வருவார். அதே இயேசு, அதே காய தழும்புகளோடு அதே இயேசு அப்படியே வரப்போகிறார். அப்போ இப்போ எங்கே இருக்கிறார்? அப்படியே இருக்கிறார். இன்றைக்கும் பரலோகத்தில் அப்படியே இருக்கிறார். என்ன செய்கிறார்? நமக்கு ஊழியம் செய்கிறார், நமக்கு ஊழியம் செய்கிறார். அவர் தாங்க நம்முடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில மத்தியஸ்தர் ஒருவரே, வேற எந்த ஏஜென்ட்டும் கிடையாது, போதகர்கள் ஏஜென்ட் கிடையாது. இங்கே நம்ம சொல்லுகிற அப்போஸ்தலர்களோ, இங்கே இப்போ எழுப்பி இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறவங்களோ ஒரு மத்தியஸ்தர் கிடையாது. யாரும் உங்களுக்கு எதையும் பிடுங்கி வாங்கி கொடுக்க முடியாது. அவர் தான் நம்முடைய மத்தியஸ்தர்.
நம்ம அண்டிக் கொள்ள வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட தான். கெஞ்ச வேண்டியது, கேட்க வேண்டியது, முறையிட வேண்டியது எல்லாம் அவர்கிட்ட தான். அவர் மூலமாய், அவர் தான் என்னுடைய மத்தியஸ்தர். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காய் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியான விசுவாசத்தினால தான் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? எவ்விதமாய் 5வது அதிகாரம் ரோமர்களது நிருபம் 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:1, எவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. தாவீது எழுதுறாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை, ஆனால் அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்றாருங்க, அது மூடப்பட்டது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த நிலைக்கு அவங்க வர முடியலையே. ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கான வழிகள் திறந்தாயிற்று. நமக்கு சத்திய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எனக்காக நம்முடைய பிதாவினுடைய வலதுபரிசத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிறார். என்னுடைய வக்கீல். ஒருவன் பாவம் செய்வானால் நமக்காய் பரிந்து பேசுகிற நம்முடைய பிரதான ஆசிரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிகாரம் செய்த கிருபாதார பலி அவரே. எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் பிராயச்சித்தம் செய்தார். அவர் நம்முடைய கிருபாதார பலி. அது மட்டுமில்லை, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம நீதிமான், நம்முடைய பாவம் முற்றிலுமாய் நீக்கப்பட்டாயிற்று. பாருங்க, நம்ம வாழ்ந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க காலத்தில் இயேசு வரல. இயேசுவின் ரத்தம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இயேசுவின் ரத்தம் இல்லையே, சொல்ல முடியலையே. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. பைபிள் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே, 8வது வசனம் ரோமர் 5:8, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அல்லது பக்தர்கள், அவர்களுடைய பாவம் மூடப்பட்டது. நம்முடைய பாவம் கழுவப்பட்டு நாம் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கல, இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்காக அவர் வெளிப்பட்டாரா? எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சவங்க, எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க நாம. நமக்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வந்து போய் இருக்கிறதுக்கல்ல, எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திலே. எனக்கு ஞாபகம் இருக்குது, 1979வது வருஷம் ஒரு நாள் சாயங்காலத்தில், மாதம் தெரியலை, நாளும் எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு சாயங்காலத்தில் நான் போய் அழுதேன். ஏசுநாதர்கிட்ட அழுதேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என் எதிர்காலம் சூன்யமாக தெரியுது. எனக்கு படிப்பு வரல, திறமை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் வரமாட்டேங்குது. நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது, நம்பிக்கை இல்லாமல் அழுது. எங்கேயோ போய் சத்தம் போட்டு அழணும்னு நினச்சேன். ஏதோ துக்கம் எனக்குள்ள.
நானும் அவனும் ஒன்றா தான் சாப்பிட்றோம். அவனுக்கு கணக்கு வருது, அவனுக்கு இங்கிலீஷ் வருது, அவன் நல்லா படிக்கிறான், அவன் பாஸ் பண்ணுறான், இவன் நல்லா விளையாடுறான், இவனுக்குள்ள நிறைய திறமை இருக்குது, பரிசு வாங்குறான், பாராட்டு பெறுறான். நான் ஒருத்தன் ஒன்றுக்கும் ஆகாதவன், லாயக்கு இல்லாதவன். தெண்டச்சோறுன்னு சொல்கிறாங்க, ஓசி சோறுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இந்த நாள் ஆளுக வந்துருச்சு. எங்கேயாவது போய் அழணுமேனு ஒரு பரமரத்துக்கு அடியில் போய் தூரத்தில் யாரும் இல்லாத இடத்துல அழுதேன். இயேசு என்னோடு கூட பேசினார். மறக்க முடியாத மாலை அது. என்னை பரவசத்தினால் ஆண்டவர் நிரப்பினார். நான் அங்கேருந்து திரும்பி வரும்போது பறக்கிறனா நடக்கிறனா எனக்கே நம்ப முடியலை. என்னமோ ஒன்று என்னை விட்டு போயிடுச்சு. என்ன போச்சு? ஒரு சுமை எனக்குள் என்னை அழுத்தி கொண்டிருந்திருக்கிறது, என்னை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் என்னால் உணர முடியுது. எனக்கு இப்போ பைபிள் எடுத்து வாசிக்கணுங்கிறத ஆசை வந்துச்சு. ஓடி போய் பைபிள் எடுத்து வாசிக்கணும். இது மாதிரி வந்ததே கிடையாது இந்த ஆசை. நிறைய பைபிள்லாம் மாற்றிருக்கேன், புதுசாக வாங்கியிருக்கேன் போய் சொல்லி. ஆனால் பைபிள் படிக்கணும்னு ஆசை வரல. ஆனால் இப்போ நான் ஓடுறேன், ஒரே நோக்கத்தோடு ஓடுறேன், ஓடி போய் பைபிள் எடுத்து வாசிக்கணும். போன உடனே பெட்டியை திறந்து பைபிள் எடுத்து வாசித்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அந்த வார்த்தை என் கண்ணில் பட்டுச்சு. உண்மையாக சொல்கிறேன், எனக்குள்ள யாரோ கிசுகிசுத்த மாதிரி இருந்தது. இது உனக்கு தான், இது உனக்கு தான், இது உனக்கு தான். நானும் தேச தடவியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். என்னடா இது உனக்கு தான், இது யாரோ சொல்கிற மாதிரி இருக்கு. ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை பாருங்க. ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற இந்த உரிமையின் ஆவியை பாருங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? என் கூட பேசினாரா? அன்னைக்கு வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லைங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு கிசுகிசுத்தார்ல, அது பரிசுத்த ஆவின்னு எனக்கு தெரியாது, எனக்கு அன்னைக்கு தெரியாது. எதுனா கிசுகிசுப்பாக இருக்குது அப்படி தான் நினச்சி யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சத்தத்தை நான் அவ்வப்போது தொடர்ந்து கேட்க எனக்குள் புரிதல் ஏற்பட்டது. இது கர்த்தருடைய ஆவியானவர். இந்த வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு, ஆஹா கர்த்தருடைய ஆவியானவர் தான் என் கூட பேசுகிறாரு. அப்போ வேத வசனத்தை எடுத்து என் கூட பேசுகிறாரு அவர். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையா? பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். ஒரே தேவன் தாங்க, 3 ஆள் தத்துவம் உள்ளவர். பிரிஞ்சு வாழ மாட்டாங்க அவங்க. அவர்கள் ஒன்றாய் இருக்கிறோம். பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, இன்செப்பரபிள் யூனிட்டி. எந்த பயலாவது பிரித்து பேசினா விடாதீங்க, கேட்காதீங்க அந்த உபதேசத்தை. ஒரே தேவன், அவர் நமக்குள் வருகிறார். பாதியா இல்லை, அறகுறையா இல்லை, பாட்பாட்டா இல்லை. அவர் ஆழ்தன்மை உள்ளவர். அவர்களோடு கூட வாசம் செய்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் நிறைய சொல்லிட்டேனே, இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால நாம் தேவனுடைய சமூகத்துக்கு கிட்டி நெருங்கி செல்லும் ஸ்லாக்கியம், ஆக்சஸ் டு த ஃபாதர்ஸ் பிரசன்ஸ், இது நமக்கு பெரிய ஸ்லாக்கியமாக கிடச்சிருக்கு. வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 11 அதுலேருந்து நிறைய எழுதியிருக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து, ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், நம்மெல்லாம் புறஜாதியார்கள், அருவருக்கப்பட்டவர்கள்,
நாய்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யூதர்களால். அவங்க தான் தேவனுடைய செல்லப்பிள்ளை, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். நம்மெல்லாம் புரஜாதியர்கள். கிறிஸ்துவை அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். யாருக்கு? தேவனுக்கு சமீபமானீர்கள். எழுதியிருக்குது, சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும். யாரு? விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்க, அதே நேரத்தில் விருத்த சேதனம் செய்யப்படாதவங்க, ஆபிரகாமின் சந்ததி என்று இந்த உலகத்தில் அறியப்பட்டவங்க. அவங்க விசுவாசத்தினால நீதிமன்களாயிருந்தா, நம்மையும் ஆபிரகாமுக்கு சந்ததிகளாக ஆண்டவர் மாற்றி இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இது மட்டுமா? அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததின் மூலமா நடந்த ஒரு மகத்தான நிகழ்ச்சி என்ன? ஆபிரகாமின் சந்ததியார் மாம்சத்தின்படி அவங்க இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தா நாமளும் அவங்களும் ஒன்றாயிட்டோம். இப்போ விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக புதிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்கினார். இந்த புதிய சமுதாயத்துக்கு அவர்தான் தலைவர். இரண்டாம் ஆதாம். முதல் ஆதாம், அவர் மூலமா பாவம் வந்துருச்சு, சமுதாயமே சீர்கெட்ட சமுதாயமாக மாறியது. இரண்டாம் ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு புதிய சமூகத்தை படைத்தார், உருவாக்கினார். இப்போ இருதரத்தாரை உண்டாக்கி, ஆகையால் இனி நாம் அந்நியர் கிடையாது, பரதேசி கிடையாது, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அது மட்டுமா, நீங்கள் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் இப்போ அந்நியர் பரதேசி கிடையாது. We are household of God, God's family, தேவனுடைய குடும்பத்தார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! ஆகவே தான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் வந்ததுக்காக நன்றி. கடைசி காலத்தில் என்னையும் எங்கள் அம்மா வயத்தில் உருவாக்கி என்னையும் நீங்கள் வச்சிங்களே, இந்த பெரிய ரட்சிப்புக்கு என்னை சொந்தக்காரனாக மாற்றினீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத அநேக ஸ்லாக்கியம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்க. 12, அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடைய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாராவது தேவனுடைய பெட்டி பக்கத்தில் போக முடியுமா? கிருபாசன தண்டையில் சேர முடியுமா? சேர முடியாது. ஐயோ, வருஷத்தில் ஒரே ஒரு தடவை அந்த பிரதான ஆசாரியன் தனக்காக பலியிட்டு ஜனங்களுக்காக பிறகு பாவ நிவர்த்தி செய்து அந்த இரத்தத்தை கொண்டுகிட்டு எல்லா இடமும் தெளித்த பிறகு காலில் சங்கிலியை கட்டிட்டு பயத்தோட நடுக்கத்தோட போவான். சங்கிலி சலங்க சத்தம் கேட்கலன்னா செத்து விழுந்துட்டாங்கிற அர்த்தம். அங்கேருந்து ஜனங்கள் சங்கிலியில் இழுப்பாங்க. பயம், தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு பயம். வருஷத்தில் ஒரு தடவை தான் போக முடியும். பாவ நிவர்த்தி செய்யணும் அங்கே. ஐயோ, இது இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ நினைச்சாலும், யார் வேணாலும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தேவனுடைய கிருபாசனத்தையில் கிட்டி நெருங்கி சேரும் ஸ்லாக்கியம் கிடச்சிருக்கு. நீங்கள் விரும்பினா இப்போ எப்போ எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளோ ஆழம் வேணாலும் போகலாம். வெறும் 2 அதிகாரம் படிச்சுட்டு வாரமெல்லாம் ஒப்பேற்றிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலும் போகலாம். ஏதோ மியாம்னு 2 ஜபம். சோறு தாங்க ஆண்டவரே, சேலை தாங்க, வேலை தாங்க, பிள்ளைக்கு படிப்பு தாங்க, கல்யாணத்துக்கு வரன் தாங்க, சொத்து தாங்க, சுகம் தாங்க,
சொகுசு தாங்க. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கணும்னாலும் இருக்கலாம். இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கணுக்கால் அளவு அல்ல, இதில் நின்று காலை அலம்பிகிட்டே நான் நிற்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் முழங்கால் அளவு, இன்னும் கொஞ்சம் இடுப்பளவு, இன்னும் கொஞ்சம் நீச்சல் ஆழம் ஒன்று நினச்சா போலாவே. என்ன பெரிய சிலாக்கியம். இட்ஸ் அப் டு யூ. நம்ம ஒருவரையும் பொறுத்தது. என்ன சரியாக வழி நடத்தலை, எனக்கு தெரியாது, இந்த கதையெல்லாம் சும்மா கப்ஸாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனமே இல்லை. வேத புஸ்தகம் கையில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒன்று நடத்துகிறாரு. நித்திய ஜீவன் உனக்கு வாக்களிக்கப்பட்டது உனக்கு இருக்கு. பரலோகத்தில் உன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. நீ விரும்பினா இப்போ போகலாம், போகலாம். அதாங்க உன்னத பாட்டு, உன்னதமான பாட்டு. பாடல்கள் எல்லாம் மேன்மையான பாட்டு. ஒருத்திக்கு ஆசை வந்துருச்சு, உம்முடைய உதடுகளால் என்னை முத்தமிடுவீராக. உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. ஆரம்பிச்சு போயிட்டாலே. நிறைய பேருக்கு இது புரியாது, போக விரும்ப மாட்டாங்க, அங்கங்கே நின்றுக்கலான்னு தான் நினைப்பாங்க. சும்மா லேசாக காலை அலம்பிக்கிட்டு அங்கே கிடக்க சிப்பிகளை பொறுக்கிக்கிட்டு நத்தை வரும், நண்டு போகும், ஊறும், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அது பின்னால் விளையாடிக்கிட்டு இப்படியே இருக்கனாலும் இருக்கலாம். இல்லை, கொஞ்சம் கூட போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும். அப்படி தாங்க ஏனோக்கு நடந்துட்டாரு. நடந்து 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 தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சாரம் சாமானியமான விஷயம் அல்ல. வாட் அ கிரேட் ஃபெல்லோஷிப். தேவனோடு உறவு மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஐக்கியத்தை வைத்து கொண்டான். அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம வெறும் உறவைத்தானே வச்சுருக்கோம். உறவு தான் இருக்குது ஆண்டவருக்கும் நமக்கும். ஐக்கியம் எங்கே இருக்குது? உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்குது? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு. அப்படி ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள வளர்ச்சியும் தடுக்கவே முடியாது, மறுரூபத்தை தடுக்கவே முடியாது. மாற்றம் ஆகிட்டே இருக்கும். அவர் நமக்கு இவ்வளவு பெரிய பிதாவினுடைய சமூகத்துக்கு சேரும் சிலாக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்த எல்லா பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் சாவாரா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. 7வது அதிகாரத்தில் பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம், 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களாயிருந்தபடியினால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருந்தார்கள். நிறைய ஆசாரியர்கள் வந்தாங்க போனாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஆசாரியர் பாருங்க, அப்படி கிடையாது. இந்த ஆசாரியர் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால், ஹல்லேலூயா, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 100 ஹல்லேலூயா சொல்லுங்க. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய காலம் ஓயாது, முடிவடையாது. அவர் உங்களை மரண பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர். முற்றுமுடிய உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திற்கு முன்பதாக உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் உங்களுக்காக அவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்தார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்காகவா? என் மேலே வச்ச தனிப்பட்ட அன்பா?
நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் பாவியா இருந்து இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரும் நீதிமான்களா இருந்திருந்தாலும் இந்த ஒரு பாவிக்காக அவர் வந்திருப்பாருங்க. He loves you so personally. He doesn't see you as a crowd. உங்களை ஒரு கூட்டமாக அவர் பார்க்கலங்க. அவர் நல்ல மேய்ப்பன். தம்முடைய ஆடுகளுடைய பேரை அறிஞ்சிருக்காரு. உங்களை நல்லா அவருக்கு தெரியும். உங்கள் ஏக்கம், உங்கள் நெருக்கடி, உங்கள் கலக்கம், உங்கள் வேதனை, உங்கள் போராட்டம், அவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவர். அவர் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறவர். அவர் உங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்ன பெரிய பாக்கியம்! இந்த இயேசுவோட இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற நாம பொறுப்பு நமக்கு நிறையா இருக்கு. பொறுப்போட கூட நடந்தா நம்ம இயேசுவோடு உள்ள வாழ்க்கை எவ்வளோ ஆனந்த பாக்கியமாக மாறிடும். போராட்டம் இல்லாமல் இருக்காது, துக்கம் இல்லாமல் இருக்காது, நெருக்கடி இல்லாமல் இருக்காது, எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது. ஆனாலும் கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கை பேரானந்தமான ஒரு வாழ்க்கை. அவர் தருகிற அந்த சமாதானம், அவர் தருகிற சந்தோஷம், அவர் தருகிற பரிசுத்த ஆவியானவரால் வருகிற சந்தோஷம் எவ்வளோ பெருசு! ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன், எனக்குள்ளதை தந்துட்டு போகிறேன். எனக்குள்ளது இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட். பெரிய ஒரு ஆண்டவர் நமக்கு தந்த பரிசு சமாதானம், சந்தோஷம். உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, உலகத்தால் எடுக்கவும் முடியாது, உலகத்தால் கொடுக்கவும் முடியாது. ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன், கொடுத்துட்டு போகிறேங்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். நமக்காய் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு ஊழியம் செய்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக மட்டும், உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக அவர் அன்பு செலுத்தி உங்களை நடத்துகிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பெரிய சிலாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அப்படியானா நானும் அதிக பொறுப்போடு உங்கள் அன்பை ருசிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் உங்கள் கூட சேர்ந்து நடக்கணும். இந்த உலகத்தை வெறுக்க எனக்கு உதவி செய்யுங்க. மேலானவைகளை நாடி தேட எனக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபாசன தண்டையில் தினசரி கிட்டி நெருக்கி சேர்கிற சிலாக்கியம் அதை நான் பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க.